சோபகிருது வருடமானது நாளையோட முடிவடையுதுங்க. அதுக்கு அடுத்ததாக குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறக்குதுங்க. குரோதி வருடம் பிறக்கிறதுனால நாம் இறைவனை வணங்குவது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் குரோதி வருடம் பிறக்குதுங்க. நாளை இரவு 9:04 புதிய புத்தாண்டானது பிறக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார தமிழ் புத்தாண்டை நாம் கொண்டாடுவது நல்லதுங்க. அந்த நேரத்தில் சுக்கிரன் ஓரையில் இறைவனை வணங்குவது, குலதெய்வத்தை நாம் வணங்குவது, புத்தாடை புனைந்து பெரியவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, அதே மாதிரி நம்முடைய எண்ணங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் உட்கார்ந்து நாம் நம்முடைய குறிக்கோள்களை எல்லாம் எழுதி வைக்கிறது, அதெல்லாம் மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார சுக்கிரன் ஓரையில் நாம் வந்து சில முக்கியமான முடிவுகளெல்லாம் கூட எடுக்கலாங்க. இந்த குரோதி வருடத்தில் நான் இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில குறிக்கோள்கள், சில லட்சியங்கள், அதெல்லாம் நமக்குள்ளார நாம் சில முடிவுகளுக்கும் நாம் வரலாம். இன்னையிலேருந்து நான் இப்படி இருக்க போகிறேன், இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் என்கிட்ட இருக்கிற சில பழக்க வழக்கங்களெல்லாம் நான் திருத்திக்க போகிறேன், மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியமான முடிவுகளும் ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார நாம் எடுக்கிறது பொதுவாகவே நல்லதுங்க. இந்த குரோதி வருடம் பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாருமே கொஞ்சம் கோபப்படுறவங்களாகவே இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரி, கூடிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, கூட பிறந்தவங்கள்ட்டையும் சரி, நாம் இந்த கோபம் மட்டும் காட்டாமல் இருந்துட்டோம்னா இந்த குரோதி வருடமானது எல்லோருக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. ராஜாவா செவ்வாய் வராரு, அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ராஜா அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் யாருக்கும் குறைச்சல்ல, எனக்கு மட்டும் என்ன, நானும் ராஜா தான் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. மந்திரியாக சனி பகவான் வராருங்க. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் கேட்கணும், அதை ஆனால் அது பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏட்டிக்கு போட்டியான சில எண்ணங்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த குரோதி வருடம் இருக்குதுங்க. மேகாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால ஓரளவு மழை இருக்குது, விளைச்சல்கள் இருக்குது, இருந்தாலும் உணவு பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு தான் இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் சொல்லியிருக்கிறாருங்க. எப்படி இருந்தாலும் சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணங்கள் அதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெற்றோர்கள், பெரியோர்கள், மூத்தோர்கள், முதியோர்கள் அவங்கள மதித்து நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த குரோதி வருஷத்தில் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே அலட்சியமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களாம் லட்சிய பாதைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து ராஜாவாக வர்றதுனால இந்த குரோதி வருடத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து நாம் ஏதாவது சாதிச்சு காட்டணும், ஏதாவது ஒரு வகையில் நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்குங்க. பூமி விலைலாம் படுபயங்கரமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பூமி நிலம் புலங்கள் வச்சுருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ விற்றோம்னா அடுத்தது வாங்குகிற அளவுக்கு எதுவும் இருக்காது. அது ஒன்று. தங்கத்தின் விலை வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அற்புதமாக பிறக்க போகும் இந்த குரோதி வருட கொண்டாட்டம், இந்த குரோதி வருட வழிபாடு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் புத்தாடை புனைந்து இறைவனை வணங்கி பிறக்கப் போகும் இந்த குரோதி வருடமானது நமக்கு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை எல்லாம் அள்ளித்தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் பஞ்சாங்க படலம் ஏதாவது இருந்து பஞ்சாங்கம் படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த பஞ்சாங்கம் படிக்கும் படலத்தையும் கேட்டோம்னா நமக்கு ஆயுளும் விருத்தியாகும், அனைத்து சௌபாக்கியங்களும் வந்து சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை வாரி வழங்கும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.